இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, நம்மளும் இந்த கதையில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ட்விஸ்டெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமியில் ரெண்டு பெரிய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி அப்படியே டென்ஷன் ஆகி இந்த பக்கம் எழில எப்படியாச்சும் ஒரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் கோபி ராதிகா இவங்களுக்குள்ள ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. பார்த்தா இப்போ கோபி அப்பாவாக போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபியுடைய பேரனுக்கு பேர் வைக்கிறோம், இந்த பக்கம் கோபி அப்பாவாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதர்க்கமான ஒரு கதை வந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா பழனிசாமி இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் பழனிசாமியே என்ன சொல்கிறாருன்னா, நான் காதலில் விழுந்துட்டேன், இனிமேல் கலர் சட்டை போடுறேன், கூலர்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு பாக்கியா மேடத்தை இனிமேல் பாக்கியலட்சுமி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதில் அவங்க வீட்டிலலாம் அவங்களும் பொண்ணு கேட்க வரோம் அப்படின்னா, இல்லை நான் முதல்ல பேசி காதலை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று கொண்டு வந்துருக்காரு. அந்த ட்ராக்கை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு இப்போதைக்கு இந்த ப்ரெக்னன்சி ட்ராக்கை தான் முக்கியமாக கொண்டு வராங்க. இப்போ பாக்கியாவுக்கு உண்மைகள் தெரிஞ்சாச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தன்னுடைய முன்னாள் தோழியும் தன்னுடைய முன்னாள் கணவருடைய இன்னாள் மனைவியும் இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதுவும் எப்போ அப்படின்னா இவங்களே தாத்தா பாட்டியெல்லாம் ஆன டைமில் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கியான விஷயம் தான். இவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. வாழ்க்கையில் நடந்த எத்தனை அடிகள் எத்தனை இடிகள், இந்த ஆளை நம்பி ஏமாந்தது எப்படி, வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி தான். இப்போ இவர் என்ன ஜாலியாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு, இந்த வீட்டை இவங்க கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, உழைச்சி சம்பாதிச்சு காசை கொடுத்து வாங்கினா, இதே வீட்டில் இவர் ஈஸ்வரி அழுது கூட்டுட்டாங்க. கடைசியில் என்ன தான் பண்ணாலும் என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக காமிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கோபத்துக்கெல்லாம் இப்போ பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க, இதை டேரெக்டாக போயிட்டு ஒரு 2-3 நாள் பொறுமையாருன்ட்டு ஏதாச்சும் இந்த ராதிகாவுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, அவளுக்கு கொஞ்சம் கஷாயத்துக்கு இன்னைக்காச்சும் ஹெல்ப் பண்ண, எனக்கு கைகாலெலாம் வலிக்குது அப்படின்னு ஏதாவது ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிதாமகன் படத்தில் பைத்தியக்காரி அப்படின்னு லைலாக திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈஸ்வரி நாள் திட்டி என்ன நடக்குது தெரியுமா, உன் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை பிறக்க போதான், நீங்கள் பாட்டியாக போகிறீங்களா, கொள்ளு பாட்டி ஆகிட்டீங்க, திருப்பி பாட்டியாக போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இப்போ இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க ஈஸ்வரி. தன்னுடைய மகனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷப்பட போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா இது வெளில தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய அவமானம் நினைக்க போகிறாங்களா, இல்லை சரி ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ப்ராக்ரெசிவாக முற்போக்காக திங்க் பண்ண போகிறாங்களா, இல்லை எதுவுமே இல்லாமல் ராதிகாவையும் கோபியும் கூப்பிட்டு இது உண்மையை சொல்லு, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாவ, கொஞ்சமாச்சு வெக்கமாக இருக்கா, இந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் என்ன நினைக்கும், ஒன்று இந்த வீட்டை விட்டு போங்க, இல்லை அப்படின்னா உடனடியாக இப்போ தானே விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த கருவை கழைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். கண்டிப்பாக அப்புறம் ராதிகாவுடைய அம்மா முடிஞ்சா சந்துருவை கோயம்புத்தூர் கூப்பிட்டு வர, இதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், என்னதே ஏன் தங்கச்சி அபார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு குத்தா குத்திட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று கடைசியில் அப்படி ஒரு சம்பவத்தை நடந்து ஈஸ்வரியும் திட்டி அதோட சேர்ந்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டே ராதிகாவும் கோபியும் போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி ஆகிடும். ஈஸ்வரியும் யாரை திட்டின மாதிரி ஆயிடுச்சு, இந்த பக்கம் கோபி இந்த வீட்டை விட்டு போய் பாக்கியா நிம்மதியான மாதிரி ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக அபார்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த கருக்கலை பிரகாரம் கண்டிப்பாக போகிறது இல்லை, குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றியும் இப்போ கதை போகிற போக்கையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, நம்மளும் இந்த கதையில்